மேலே வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது. சடனாக பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. காடுங்க கண்ணுக்கு விருந்தாக இருக்குங்க. இங்கேங்களா? சரிங்க. சரி சரிங்க. லங்கூர் டீரு எப்படி பிக்குதுன்னு பாருங்க. மரத்தில் மூங்கிலுங்க. லெப்பாடுங்க அந்த மரத்தில். லெப்பாடுங்க முதுமலையில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். என்னமா இருக்குங்க டீஸுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப் தாங்க. ஒரு லாங் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பிளேஸ் இந்த ட்ரிப்பில் கவர் பண்ணுவோம். இன்னி வர வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முதுமலை தான் போயிட்டுருக்கோம். முதுமலையில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டேங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அங்கே தங்கினது கிடையாது. அந்த ஸ்டேவை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். முடிஞ்சால் வைல்ட் லைஃப் சஃபாரி, வைல்ட் அனிமல் சைட்டிங் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாங்க. நம்மளோட இந்த வீடியோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பண்ணாரி ரீச் ஆகிட்டேங்க. நல்ல கூட்டம் கோயிலில். முன்னாடி பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு. திருவிழா முடிஞ்சா இல்லையான்னு தெரிலங்க. நல்ல கூட்டம் நிற்கும், நிறையா வண்டி நிற்கிது. பண்ணாரி செக் போஸ்ட் தாண்டியாச்சுங்க. இன்னைக்கு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். லாஸ்ட் டைம் நம்ம இறங்கி போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே பைசன் நின்றுருந்துருக்கு. ஷிவ் மட்டும் பார்த்துருக்கான்னு நம்ம பார்க்க மாட்டோங்க. சரணா கிராஸ் ஆகிட்டோம். நம்ம வந்து பண்ணாரி டு திம்பம் ரூட்டில் இருக்கோங்க. முன்னாடி பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. மத்தியானம் 1:30 மணிங்க. கிளைமேட் பார்த்தா ஈவினிங் மாதிரி தெரியுதுங்க. பண்ணாரி ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில். இங்கே வந்ததையுமே கூலிங் ஆகிடுச்சு. பட்டு ஃபாரஸ்ட்டுமே பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்குது. ஃபுல்லாக லாரி இறங்குங்க இந்த ரோட்டில். ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக தான் வரணும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளம். 27 ஹேர்பின் பெண்டுங்க இந்த ரோட்டில். இந்த ரோட்டில் மங்கி நிறைய பார்க்க முடியுங்க. சம்டைம்ஸ் லங்கூரே இருக்கும். லக் இருந்ததுன்னா லெப்பாடு கூட பார்க்கலாங்க. நிறையா பேர் பார்த்துருக்காங்க சுற்றலை. என்ன கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பகல்லையே ரோட்டில் படுத்துட்டு இருந்திருக்கு லெப்பாடெல்லாம். பெரிய வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நிற்கிது. ஒரு சிலர் புதுசாக வரவங்களுக்கு தெரியாமல் லெஃப்ட் ஏறிடுறாங்க. பார்த்தீங்களா, அங்கே கார் வருது, மாட்டிக்கோங்க. ஸோ நம்ம பெரிய வண்டிக்கு பின்னால் நின்றுட்டு போகிறது பெஸ்ட்டுங்க. போகிற வண்டியெல்லாம் மாட்டிடுச்சு. வேறு லெவல் ஃபாரஸ்ட்டுங்க. பட் இந்த ரோட்டில் அனிமல்ஸ் எல்லாம் சைட் ஆச்சுன்னா வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறக்கு. மேலே வந்ததையும் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் தூரம் நமக்கு டனல் மாதிரி கூலிங்காக இருந்ததுங்க பிளேஸு. லைட்டாக மழை பெய்யுதுங்க. மேலே வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது. சடனாக பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. லைட்டாக துளிக்குது. மாதம் தாண்டிட்டேங்க. வியூ பாருங்கள் எப்படி இருக்கு. இங்கே மழை பெய்ய மாட்டேருங்க. அதான் காடு நல்லா க்ரீனிஷாக இருக்குது இந்த டைமில். எல்லா அனிமலுக்குமே ஜாலி தாங்க. ஆனால் தீனி நல்லா இங்கே கிடைக்கும். மான்களுக்கு, எலிஃபண்ட்டுக்கு, கார்ஸு, வாட்டர் டீஸ் இருக்குங்க.
நம்ம சுத்தேரி முடிச்சு ஆசனூர் வரும்போது லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆச்சுங்க. அப்புறம் ஆசனூருக்கு அப்புறம் ஓரளவுக்கு மழை பெஞ்சதுங்க நல்லா. காடுங்க கண்ணுக்கு விருந்தாக இருக்குங்க. இந்த லைட்டு அந்த பச்சைங்க ரோட்டில் போகிறக்கே வேறு லெவலில் இருக்குங்க பார்க்கும்போது. இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்குங்க இன்றைக்கி. இங்கே விளையிற காய் ஃப்ரூட்டு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கடை போட்டு இங்கெல்லாம் சேல் பண்ணிட்டுருப்பாங்க. பருப்பு எல்லாமே கிடைக்கும், பயிர் வகைகள், அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸு. ஒரு சில டைம் அந்த மூங்கில்லாம் பார்த்தா யானை நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. நல்லா கருகருன்னு நல்லா காஞ்சி போய் இருக்கிற மூங்கில் அந்த இதை பார்த்தோம்னா ஏதோ யானை நின்றுட்டு இருக்கிற மாதிரி தோணுங்க பார்க்குறதுக்கு லாங்கில். மலையில் நல்லா மிஸ்ட்டு அப்படியே மூவ் ஆகிறது வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறக்கு. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நல்லா கிளியராக தெரிஞ்சுது. இங்கெல்லாம் மறக்கிறதுனால மறைச்சிருச்சுங்க. ஃபுல்லாக ஹில்ஸ் தாங்க ரைட் சைடில். பார்த்திங்கன்னா அந்த ஹில்ஸில் அப்படியே மிஸ்ட்டு மூவ் ஆகிறது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க. வேறு லெவல் சீனரிஸ். பட் அங்கே ரோடு ஒர்க் போயிட்டுருக்குங்க. நம்ம இந்த இடத்துல மட்டும் பார்த்துப்போம். சாம்ராஜ் நகருக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. இப்போ நம்ம குண்டல்பேட்டு பக்கம் வந்துட்டேங்க. இந்த ரோட்டில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆலமரங்க இந்த விழுது நடு ரோட்லேயே தொங்கிட்டு இருக்கும். ஒரு சில இடத்துல கட் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து குண்டல்பேட் ரோட்டில் இருக்குங்க. நல்ல மழைங்க. இங்கே நம்ம வரும்போது இந்த ரோட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து மழை இல்லை, காற்று அடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர மழைங்க. முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்கு. இன்னொரு 7 கிலோமீட்டர் போனதே பார்த்திங்கன்னா நம்ம மைசூர் ரோட்டில் ஜாயின் பண்ணிடுவோம். மைசூர் டு ஊட்டி ரோடு. ஃபஸ்ட் டைமாக நம்ம பந்திப்பூர் முதுமலை போகும்போது பயங்கரமாக மழை பெய்யுதுங்க இந்த ரோட்டில். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வரும்போது நல்லா வெயில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆசனூர் ரோட்லேயும் மழைங்க, குண்டல்பேட் ரோட்லேயும் மழை. மைசூர் ஊட்டி ரோடு எப்படின்னு தெரில. இன்னொரு 6 கிலோமீட்டரில் ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணதையும் பார்க்கலாம். முன்னால் பாருங்கள் மழை எப்படி லாஸ்ட்லேயே பயங்கரமாக. மைசூர் ஊட்டி ரோட்லேயுமே லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எல்லா ரோட்லேயுமே நம்ம என்ட்ராகும்போது மழை இல்லைங்க. என்ட்ரானதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சு என்னன்னு தெரில. இங்கேயுமே நல்ல மழைங்க, பயங்கர காற்று. ரோடு எப்படி இருக்கு. காற்றுக்கு ஒரு பிரான்ச்சே மரத்தில் தூக்கி வீசிட்டு வந்துருக்கேன். காஞ்சி கிடந்த முள்ளது ரோட்டில். ரொம்பவுமே ரிஸ்க்குங்க. எல்லா வண்டியும் நிறுத்திட்டாங்க. ஒரு கடையை பார்த்து நிறுத்திட்டாங்க. நம்ம ஆசனூர் ரோட்டில் நல்ல மழைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. குண்டல்பேட் ரோட்லேயும் ஓரளவுக்கு மழை பெஞ்சுது. அங்கேயே அந்த மழைனா முதுமலை ரோட்டில் எப்படி இருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ணாமல் வந்துட்டோம். இங்கே பாருங்க, ரோடே ஒன்றும் தெரிலங்க. எல்லா காருமே நிறுத்திட்டாங்க அங்கங்கே. காற்றுக்கு அங்கங்கே மரத்தில் இருக்கிற இந்த சம்மருக்கு இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் உடஞ்சி ரோட்டில் வருதுங்க. கிராஸில் சடனாக காரில் வந்து அடிக்குங்க. டப்புன்னு காரு வண்டியிலலாம் வந்து அடிக்குது.
எல்லாம் தாண்டி போனவங்கலாம் அங்கே நின்ட்டாங்க. நம்ம மலைக்கூடி எப்படியாவது ஓட்டிடலாங்க. பட்டு மரத்துலேருந்து அந்த குச்சியெல்லாம் உடஞ்சி ஒரு சில பிரான்ச் எல்லாம் வந்து ரோட்டில் அப்படியே பறந்துட்டு வருதுங்க. இன்னும் நிற்கிறாங்க, எல்லா வண்டியும் நிறுத்துறாங்க. சிவா, இந்த மாதிரி மழை பார்த்துருக்கியா? காற்று மழை. இங்கே கொஞ்சம் மறைச்சிருக்கிறாங்க, அதனால காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு இங்கே நிறுத்தியிருக்கோம். ஓப்பன் ஏரியாவாக இருந்ததுன்னா அங்கே ஓப்பன் ஏரியாவில் கிடக்கிற குச்சி, இந்த காஞ்ச மரங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு வந்து ரோட்டில் நடு இதில் தள்ளுதுங்க. நம்ம கார் மேலே கூட வந்து டப்புன்னு அடிக்கும். மழை நிற்கிற மாதிரி தெரில, கொஞ்சம் நல்ல சேஃபான இடமா போய் நிறுத்திக்கலாம். பாருங்க ரோட்டில் பாருங்க, ஒன்றுமே தெரியல. சஃபாரி ஆஃபீஸ் பந்திப்பூர் டிக்கெட் கவுண்டர். வண்டிக்கு நிறைய இருக்குங்க. சஃபாரி இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு தெரில. நல்ல மழைனா ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. அங்கே தாங்க நல்ல மழை, இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நம்ம மூவாய் வந்தங்காட்டி பரவாயில்லைங்க. அங்கே இருந்திருந்தோம்னா நல்லா இன்னும் மழையில் தான் இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மழை கம்மியாக தாங்க இருக்குது. பந்திப்பூர் செக் போஸ்ட் வந்துட்டேங்க. அங்கே தான் நல்ல மழை. ஃபாரஸ்ட்குள்ளே என்டர் ஆகுறேங்க. இங்கே மழை கம்மி தாங்க. இங்கேயும் நல்லா பெஞ்சிருக்குமா என்னன்னு தெரில. இதெல்லாம் அங்கே செம்ம மலைங்க. ரோட்டில் மரமெல்லாம் விழுந்து கிடந்தது. பந்திப்பூர் செக் போஸ்ட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னால் பயங்கர மலைங்க. நம்ம வந்து அங்கேயே அந்த மலை இங்கெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு நம்ம தயங்கினோம். கொஞ்சம் நேரம் நிறுத்தினோம். மழை நிற்கிற மாதிரி தெரில. அப்படியே கொஞ்சம் மூவாகி வந்தோம். செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக மழையே இல்லைங்க. நம்ம தயங்கி அங்கேயே இருந்திருந்தோம்னா நமக்கு லேட்டாக இருக்கும். மழையிலேயே மாட்டி இருந்திருப்பாங்க. ஏதோ நம்ம லக்கியாக கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தங்காட்டி இங்கே டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாகவும் இருக்குங்க, மழையும் இல்லை. ஸ்பாட்டட் டீஸுங்க, மேல் நிறைய இருக்குது. இந்த ரோட்டில் நமக்கு லக் இருந்தால் எல்லா அனிமலுமே பார்க்கலாங்க. சிங்கத்தை தவிர டைகர் எல்லாமே கிராஸ் ஆகும் ரோடு. லெப்பர்ட் கிராசிங் எல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம். எப்போ வேணாலும் நடக்கலாங்க. இந்த டைம் தான் சொல்ல முடியாது. இதெல்லாமே நம்மளோட டைமு, நம்மளோட லக்கு. இதுதாங்க விஷயம். மங்கி என்னமோ கிராஸ் ஆச்சு. உடம்பு மாதிரி ஏதோ கிராஸ் ஆயிடுச்சு. மங்கி இல்லை.
இந்த ரோட்டில் இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக எலிஃபெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு முன்னாடி நிறையா வெஹிக்கிள் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தது, பெருசாக எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ எதுவும் விளையாட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு இடத்துல வந்து வண்டிக்கு நிறைய நின்று பார்த்துருந்தாங்க. 2-3 ட்ராவல்ஸ் கூட நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஏதோ அனிமல் இருக்குதுன்னு நினச்சோம். பார்த்தா 2 யானைங்க. கொஞ்சம் உள்ளே தான் இருந்தது. அந்த இடத்துல டிராஃபிக்காக இருந்தது. டக்குன்னு வந்துட்டங்க. நம்ம லங்கூருங்க. ஒன்று மட்டும் தனியாக கொண்டு வருங்க. ஓகே விரிச்சிருக்குங்க மாதிரி. நம்ம முதுமலைக்குள்ளார என்டர் ஆகிட்டேங்க. ஃப்ரெண்டில் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. இங்கே என்னமோ இருக்க மாட்டிருக்குங்க. பீக்காக் தோகை விரிச்சிருக்கோம். மழை பெய்கிற கிளைமேட்டுக்கு நம்ம முதுமலை தெப்பக்காடு ஆஃபீஸ் வந்துட்டங்க. நம்ம பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைன் டீட்டெயில்ஸ் காமிச்சு இவங்க கொடுக்குற சீட் வாங்கணுங்க. அதை வச்சு தான் நம்ம அக்கமடேஷன் இருக்கிற இடத்துக்கு போய் செக்இன் ஆக முடியும். ஃபுல் ரஷ்ஷுங்க. கும்கி யானைங்க, இங்கே வளர்த்துற யானை. பந்தம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஆற்றுலேருந்து அந்த பக்கம் போக மாட்டேருக்கு. இந்த பக்கம் ஆறு இருக்குங்க. இங்கேருந்து குளிச்சுட்டு இந்த பக்கமாக போவோம். நம்ம இன்றைக்கி புக் பண்ண அக்கமடேஷன் ஆன்லைன் டீட்டெயில் காமிச்சு என்ட்ரி வாங்கியாச்சுங்க. இந்த சீட்டை கொடுத்து நம்ம செக்இன் ஆக போகிறோம். என்ன ஸ்டே என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமாக நம்ம அங்கே ஸ்டே பண்ண போகிறோங்க. ஃபுட்டுக்கு வந்து நம்ம இங்கே தாங்க வரணும். அங்கே ஸ்டே பண்ணால் இங்கே வந்து பனியன் ஒரு பிளேஸ் இருக்குங்க. நம்மங்க அங்கே சொல்லணும். நான் அவங்கள சொல்லிட்டேன். நம்ம டின்னருக்கு இங்கே வந்துக்கலாங்க. ஃபுட்டுக்கு வந்து நம்ம அங்கேருந்து இங்கே வரணும். ஃபஸ்ட்டு ரூமில் போய் செக்இன் ஆகிட்டு வந்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா கூடலூர் போகிற ரூட்லேயே போகணும். அபயரண்யமுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வில்லேஜ் வருங்களாமா. அந்த வில்லேஜுக்கு ஒட்ட மாதிரியே ஒரு ரைட் கட் போகும். சஃபாரி போகிற ட்ராக்கு. அதில் கொஞ்சம் தூரம் போனால் கொஞ்சம் பில்டிங் இருக்கும். அதில் தான் நம்ம புக் பண்ண அக்கமடேஷன் இருக்குதுன்னாங்க. போகலாங்க. பாருங்க எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. எலிஃபெண்ட் அந்த பக்கம். டீஸுங்க. மேல்டி. முன்னால் பாருங்கள், இந்த கட்டில் தான் போகணும், சஃபாரி கட்டு. நம்ம இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிற ரெசார்ட் பார்த்திங்கன்னா குக்கு முதுமலை டைகர் ரிசர்வ். இங்கேங்களா? இந்த கேட்டுக்கு கீழால அந்த பழைய கட்டடத்துலேருந்து அப்படியே வந்து சரிங்க. நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். சரி சரி. எல்லாம் கடைஞ்சி எடுத்து போட்டுக்கிட்டு எனக்கு ரோட்டுலயே வந்து டப்புன்னு அப்படியே இறங்கி இப்படியே போய் இந்த இதுக்கு அந்த சைட்லயே சரி சரிங்க அப்படியே அதில் இந்த வழியே போயுங்க. நம்ம அந்த சைடு கரைக்கு அந்த பக்கமே சரி சரிங்க அப்படியே போயிடுச்சுங்க.
ஓகே ஓகேங்க. பார்க்க முடியுங்களா? வருங்களா? டெய்லி வருங்களா? இல்லை இப்போ தான் வருங்க? சொல்ல முடியாது. கரடி பார்த்தோம். அப்புறம் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கெல்லாம் இங்கே யானை யானை 3 யானை இங்கே இருக்கிறது. ஓ, இந்த ட்ரென்ச் இருக்கு இல்லைங்க, அந்த பக்கம் தான் நிற்குங்க, இங்கே பக்கம் வராதுங்க. இந்த பக்கமே 3 நின்றுச்சு. ஓ, அப்புறம் மேலே தூக்கிட்டு அங்கிட்டு ஒரு யானை. சரி சரிங்க. விடிய காத்தாலையும் 2 யானை அங்கே வந்துருச்சு. சரி சரிங்க. அப்படி சைட்டிங் இருந்துச்சு. நைட்டு ஒன்றும் காணோம். நேற்று நைட்டு ஒன்றும் காணுங்க. நைட்டு ஒன்றும் காணோம். இன்னைக்கு எப்படின்னு தெரியல. சரி சரிங்க. என்ன ஷோ? ஏதாவது வருதான்னு பார்க்குறீங்களா? சரி பாருங்க. இங்கே குக்கு ரெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நின்று பார்க்குறக்கு ஒரு பிளேஸ் இருக்குங்க. நேற்று வந்து எதுவுமே வரலைனாங்க. நேற்று நைட்டு முந்தா நேற்று வேணால் யானை நைட்டில் வந்துருக்குதுங்க. அது போக கரடி வந்து இந்த வழியாக அப்படியே கிராஸ் ஆன மாதிரி சொன்னாங்க. இந்த பக்கம் வரல, அந்த ட்ரென்ச்சுக்கு அந்த பக்கம் அப்படியே மூவ் ஆயிருக்குங்க. குக்கு ரெஸ்ட் ஹவுஸுங்க, முதுமலை டைகர் ரிசர்வில் நம்ம புக் பண்ணி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதான் பிளேஸு. இங்கே வந்து நின்று பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குங்க. இங்கே நின்னோம்னா இந்த பக்கம் அனிமல்ஸ் ஏதாவது கிராஸ் ஆச்சுன்னா நம்மளால் இங்கே நின்று சேஃபாக பார்க்க முடியுங்க. இதாங்க குக்கு ரெஸ்ட் ஹவுஸு. கார் நம்ம முன்னால் பார்க் பண்ணிக்கலாம். பட் இங்கே சேஃபெல்லாம் எதுவும் இல்லைங்க. யானை உள்ளே வரலாம். காரில் ஏதாவது திங்ஸ் வச்சோம் காருக்கு டேமேஜ் தாங்க. நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏரியாவுக்கு வரும்போது எந்த ஃபுட்டுமே வைக்க மாட்டோம் காரில். நம்ம ரூம் பார்த்துலாங்க. இங்கே டாம் இருக்குங்க, பீகாக் டாம்னு நினைக்கிறேன். இதாங்க ஃப்ரண்ட் சைடு. உள்ளே வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் படுக்கிற மாதிரி பெட்டுங்க. அது போக இங்கே ஒரு சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க. 2 ஃபேன் இருக்குங்க 2 சைடும். டஸ்ட்பின்னு, இது மாதிரி 2 ஸ்டூலு. இது வந்து ரெஸ்ட் ரூம்னு நினைக்கிறேங்க. இங்கே ஒரு ஸ்டூல் இருக்கு. யூபிஎஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் இதாங்க ரெஸ்ட் ரூம். நீட்டாகவே இருக்குங்க, வெஸ்டர்ன் டைப்பு. ஹீட்டர்லாம் இருக்குது. சிவந்தே படுத்துட்டு அப்படிங்க, டயர்டாக இருக்குங்க. அது போக இங்கே 2 விண்டோ இருக்குங்க. 2 3 4 இல்லை ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேங்க. 4 விண்டோ இருக்குங்க. உள்ளே இருந்துட்டு இந்த சைடு ஏதாவது அனிமல்ஸ் வந்தால் பார்க்க முடியும். இந்த வழியாக தான் சஃபாரியெல்லாம் போயிருக்கோம் ஒரு சில டைமு. ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே ஸ்டே பண்ணுறோம். இப்போ வந்து 5 o'clock ஆச்சுங்க. முதுமலை தெப்பக்காடு ஆஃபீஸ் வரைக்கும் போகலான்ட்டுங்க. டின்னருக்கு வந்து நம்ம தெப்பக்காடில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் சொல்லணும். நம்ம செக்இன் ஆகிட்டேங்க. நம்ம போய் டின்னர் சொல்லிவிட்டு டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock. சஃபாரி ஏதாவது இருந்தால் போகலான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுங்க, ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஃபுல்லாக ரங்கூர்ஸுங்க ரோட்லேயே. லங்கூர் டீஸ் ரோட் கிராசிங். லங்கூர் டீரு ரோட்லிங்க. இங்கே எலிஃபண்ட் நிறையா இருக்குங்க.
இங்கே வளர்த்துற எலிஃபண்ட். இன்னைக்கு காலையில் இப்போ நம்ம போகிற ரூட்டில் வந்து டைகர் பார்த்துருக்காங்க. இந்த ரோடு தாங்க சஃபாரி போகிற ரூட்டில் தான் குக்கு இருக்கு. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம். நம்ம ஸ்டே பண்ணிக்கிறது ரூமுக்கு பேக் சைடு நாங்கள். குட்டிங்க, ரொம்ப குட்டி. இந்த இடத்துல கிராஸ் டைகர் மார்னிங் வந்து இங்கே பார்த்துருக்காங்க. இப்படி கிராஸ் ஆகி போயிருக்கு. எலிஃபண்ட் இருக்குதுங்க முன்னாடி. இந்த எலிஃபண்ட் வந்து மக்னான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தளவு மேக்ஸிமம் மேல் எலிஃபண்ட்டுக்கு வந்து டஸ்க் இருக்கும். இது வந்து மேல் எலிஃபண்ட் தான், ஆனால் டஸ்க் இருக்காது. இது வந்து மக்னான்னு சொல்லுவாங்க. மக்னா எலிஃபண்ட் இது மோஸ்ட்லி குரூப்பில் இருக்காதுங்க. குரூப்பாக இருக்காதுங்க, தனியாக தான் இருக்காது. அதே மேலான மக்னா எலிஃபண்ட். எப்படி பிக்குதுன்னு பாருங்கள் மரத்தில். மூங்கிலுங்க ரொம்ப இஷ்டப்பட்டது யானைக்கு. மூங்கில் அந்த குருத்துங்க. மூங்கில் தான் நம்ம இலையிலேருந்து அப்படியே துருத்தலைன்னு வரல. குருத்துன்றது நல்லா இலை சாப்பிடுது. இலையில பேச்சு சாப்பிடுது. மூங்கில் இலையுமே சாப்பிடுதுங்க. ஆமாம், இன்னும் மூங்கில் கொஞ்சம் பெருசாகிட்டு அந்த முத்தாமல் இருக்கிற டைமில் சரிங்க மூங்கிலே உடச்சி சாப்பிடுவது நல்லா. இந்த டைமில் எந்த ஃபாரஸ்ட்டில் அதிகமாக இருக்குங்க யானை? மூவ் ஆகிட்டே இருக்குங்க. போயிட்டு அது ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோமீட்டராவது நடக்கணும். போயிட்டு வரும்போது அப்படியே சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா ஒரு நாளைக்குலாம் 240 250 கிலோ தான் சாப்பிடணும் யானை. சரி சரி. ஒரே இடத்துல இருந்து சாப்பிடாது, வாக்கப்படாத தான் இருக்கும். ஆக்சுவலாக வரும்போது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்லாம் மலைங்க. இங்கே பந்திப்பூருக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் மலைங்க. இங்கே மழையாக வரல. இல்லை, அந்த கிளைமேட் நம்ம சைடில் தப்பா. சத்தியமங்கலம் பயங்கர கர்நாடகா நல்ல மழையாக தான் இருக்கும். மழை பெஞ்சிருச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். சைட்டிங் நம்மளுக்கு ரொம்ப டல் ஆகிடும். இங்கே நல்ல மலைங்க. பந்திப்பூருக்கு செக் போஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி மரமெல்லாம் உடச்சி வீசுதுங்க. ஒரு மரமே விழுந்து கிடந்தது. இங்கே ஆனால் ஒரு தொழில் மழை கூட இல்லை. ஆனால் இது மழைக்காலமே இல்லை. ஜூன் தான் மழைக்காலம். சரி சரி. பேர்ட்ஸ் பாருங்க, அங்கே நிறையா இருக்குது அந்த மரத்தை. மூணு டைப்ல இருக்கு. இது ஆனம் இது இங்கே തന്നെ ഉണ്ടാവും. இது இங்கே ஸ்டே பண்ணுவாங்களா? வாட்ச் டவர் சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு வாட்ச் டவர் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த டெரிட்டரியில் இருக்கிறது ஃபீமேல் டைகருங்களா மேலுங்க? இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் இல்லை. சரி சரி. நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபீமேல் இருந்துச்சுன்னா அதை தேடி மேல் வரலாம். ஓகே ஓகே. அதிகமாக சைட் ஆகிறது ஃபீமேலுங்களா? ஃபீமேல் தான்.
4 குட்டியோட எல்லாம் ஒன்றா பார்த்துருக்கோம். ஓ ஃபீமேல் வந்து குட்டியோடு இருக்குங்க இந்த ஏரியாவில். அதில் பிரிஞ்சிருக்கும். 2 இயர்ஸ் வரைக்கும் தான் அதோட அம்மா கூட இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் அது தனியாக பிரிஞ்சு போயிடும். ஒரு நல்லா இருக்காது. நல்லா பெருசாகிடுச்சிங்க. நல்லா போய் பெருசாகிடுச்சு. பறந்து போகுது. அது ஈகிள் சர்பண்ட் ஈகிள் பீக்கர். இவங்க ஒரு 3 நாள் மாதிரி பைசன் அதே நிறைய இருக்குங்க. வெல்கம். வாண்டட் டேஸ் ஃபுல்லாக ரோடு கிராஸ் ஆகுது. என்னது எங்கேயும் அந்த மரத்தில் படுத்துருக்கு பாருங்க. ஒரு வெள்ளை மரம் காணுது. அது தொட்ட பேக்கில் ஒரு மரம் காணுது. அதுல லெஃப்ட் சைடு ரைட் சைடு பிரான்ச் தெரியுதா படுத்துருக்குது மேலேங்க. ரெப்பாடுங்க லெப்பாடுங்க அந்த மரத்தை வச்சா வச்சா இங்கே தெரியுதா சிவ? ഇതിന്റെ സ്മെല്ല് വന്നിട്ട് മാനിന് കിട്ടും. അപ്പൊ എന്ത് ചെയ്യും അവന്മാര് കുറച്ച് ഇതാവും, അലർട്ടാവും. லெப்பாடுங்க முதுமலையில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறோம். ഒച്ച കേട്ട എല്ലാവരും അലർട്ടാവും. അപ്പൊ കിട്ടൂല. അപ്പൊ ഇപ്പൊ ഒന്നും സ്മെല്ലൊന്നും അങ്ങനെ ഒന്നും കിട്ടൂല. മേലെയല്ല കിടക്കുന്നത്. അപ്പൊ കിട്ടത്തില്ല. അതിന്റെ കാര്യങ്ങള് പറഞ്ഞേ ഉള്ളൂ. മഴ കാരണോണ്ടുകൂടാന്ന് നമ്മള് കോഴിയൊക്കെ വെട്ടി തിന്നുന്ന നല്ല പാത്തച്ചില്ലേ? നല്ല പാത്തച്ചിന് ഓക്കെ തന്നെ.
கறக்க தட்டிட்டு இருக்கலாம். நான் அதை நின்று புளி இங்கே தாங்க சஃபாரி ஆஃபீஸு. அதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் தான் லெப்பார்ட் படுத்துருக்கு. இப்போ தான் கன் பண்ணுங்க. இந்த மாதிரி நேரம் ஆனதே வந்து கன் பண்ணுங்க. அலாரம் கால் வரும். அது வருது தெரிஞ்ச ஒரு 80 மீட்டர் 100 மீட்டர் கேப்புக்குள்ள அலாரம் தெரிஞ்சிடும். ஸ்மெல் வந்து வந்துடும். ஸ்மெல் ஜாஸ்திக்காக இதோட சவுண்ட் ஜாஸ்தி ஆகிடும். பார்த்து பண்ணு. ஒயில் போர் இல்லை வீடு நல்லா விளையாடுறாங்க. லெப்பார்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு பழகி இருக்கு. எல்லாம் இங்கே உள்ள ஆளுங்க அவங்களுக்கு சரி அந்த பிரச்சனை சவுண்டு வந்தது சார். அது வராது. இப்போ நம்ம புளி இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பயமாக வரும். இதெல்லாம் லெப்பார்டு ஓடி இருக்கு. அந்த லெப்பாடை வந்து கீழே பார்த்து தான் நின்றுருக்காது. மரத்தில் இருந்தனால பார்க்க முடியும். இல்லைன்னா கீழெல்லாம் மட்டி இருக்க கேட்டாவே அது தலை தெளிக்க முடியும். நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கு பனியன் பழைய மசனகுடி ரோட்டில் இருக்குங்க. இங்கே வந்து 5 o'clock முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டு நீ கெஸ்ட் ஹவுஸ் போகணும். பழைய மசனகுடி ரோடுங்க. நடுவில் ஆறு. அந்த பக்கம் வந்து எலிஃபென்ட் கேம்ப் போகிற ரோடுங்க. சாப்பிட்ற பிளேஸுங்க. டேபிள்லாம் நீட்டாக இருக்குது. போக வைல்ட் லைஃப் ஃபோட்டோஸுங்க. புலி, டஸ்கருங்க, லெப்பர்டு, வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபோட்டோவை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, டால்னு. இந்த குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போக தேவையில்லைங்க. அபேரண்யமுக்கு கொஞ்சம் முன்னாடியேங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடியே 4 பேர் தங்கலாங்க குக்குள்ள. புக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 5600ங்க. நைட்டில் கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்களா என்னன்னு தெரிலங்க. பட் பின்னால் ஃபுல்லாக பரஸ் தான். அந்த கிச்சன் பக்கம் தான் மெயினாக வருங்க. வரும். இங்கெல்லாம் எப்போ வந்தால் வருங்க. எப்பாவது ஒரு வாட்டி இப்படி ரோட்டில் போனால் போகும். சரி சரிங்க. நைட்டில் பாருங்கள் வியூ எப்படி இருக்குங்க. ஃபுல்லாக லைட்டே இல்லைங்க. நல்லா பூச்சி சவுண்டுங்க. நம்ம கார் இங்கே நிறுத்திக்கலாம். இந்த பஸ் நிற்கிறதுனால நம்மளால் உள்ளே கொண்டு வர முடியலைங்க. இப்போ அங்கே தான் நிறுத்தியிருக்கோம். கொஞ்சம் சேஃப் இல்லை தான். எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. டாமில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். கதவு திறந்துருக்கு. ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக எந்த சவுண்டும் இல்லைங்க. அனிமல்ஸு வந்தால் மட்டும்தான் நமக்கு சவுண்டு. பூச்சிக்கு சவுண்டு. நம்ம இந்த ரூமில் ஸ்டே பண்ணுறோன்னா இங்கே எதுவும் பெருசாக வியூ இல்லைங்க. ஷூ உள்ளே இரு. நம்ம இங்கே நின்று பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அனிமல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. மெயின் ரோடு அதுதாங்க. வண்டி போகுது இன்னும். என்னமோ இருக்குங்க. டீஸுங்க. மான் இருக்கு பாருங்கள். ஸ்பாட்டட் டீஸ். அந்த பக்கம் ஏதோ வண்டி நிறுத்துவாங்க. இதுலேயே மேலே இன்னும் கொஞ்சம் போனோம். அங்கே ஒரு ஸ்டே இருக்குங்க. ஆனால் அது புக்கிங்கில் அவைலபிளாக இல்லைங்க. விஐபி மட்டும் ஸ்டே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே தாங்க மான் மட்டும் இருக்குது. ஏதாவது வந்து அலாம் கால் வருங்க கண்டிப்பாக. 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே எலிஃபெண்ட்டு, கரடி எல்லாமே பார்த்துருக்காங்க. இந்த வழியாக கிராஸ் ஆகி போயிருக்கு. பட் இன்றைக்கி எதுவும் ஆகலைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் டீரு. ஸ்பாட்டட் டீர் நிறைய இருக்குங்க இந்த ட்ரென்ச்சுக்கு அந்த பக்கம். கண்ணு நிறைய தெரியுது பாருங்க. இது ஃபுல்லாக செவரு தாங்க க்ளோஸ்டு. இது பீகாக்
டார்மிட்டரி. இது பீகாக் டார்முங்க. அப்புறம் இது வந்து இங்கே போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பீகாக் அனெக்ஸு, ஆனால் குக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, பீகாக் அனெக்ஸு குக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் நேம். இந்த அலாம்கல் வந்து பார்க்கலாங்க. விண்டோ இருக்குங்க, நம்ம இந்த விண்டோ வழியாக சைடில் பார்க்க முடியும். எதுவுமே இல்லைங்க.